சண்டே மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்கும் சேர்த்து சிக்கன் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாலட் மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஓல்டு மூவிஸ் ஏதாச்சும் பார்க்கலாம்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மூவிலாம் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாதாம்கா கொஞ்சம் கிடச்சிது. ஸோ இது நாட்டு பாதாங்க, நம்ம ஊர் சைட்லாம் கிடைக்கும் இல்லையா. இதெல்லாம் சின்ன வயசில் எங்களுக்கு ஸ்நாக் மாதிரி ஸ்கூல் போகிற சைடில் நிறைய காம்பவுண்ட் வீடுங்களுக்குள்ளே வந்துட்டு அழகு செடியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்க பாதாம்கா பேஸ்ட்டாக இருக்கும், கீழே கொட்டியிருக்கும். அதெல்லாம் பறிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் சோர்லாம் ஏறி குதிச்சு, கேட்லாம் ஏறி குதிச்சு எடுத்து சாப்பிடுவோம். அதில் நிறைய கலர்ஸில் இருக்கும். அந்த ஸ்கின் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை உடச்சோன்னா உள்ளே ஒரு பாதாம் பருப்பு இருக்கும். ஸோ அதை வந்து குட்டியாக இருக்கும், ஒருத்தங்களுக்கு கூட பத்தாது. பட் அதையுமே ஷேர் பண்ணிலாம் சாப்பிடுவோம். மூவி பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஸ்நாக் எதுவுமே இல்லை, பப்பாயா தான் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.